சொல்லிடலாம். எனக்கு சொல்லி தந்துருவியோ? இதெல்லாம் ஒரு மேட்ரா? எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமத்தான் கேட்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறானா, தெரிஞ்சு கேட்குறான். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவனா சொல்கிறானா, உனக்கு ஒன்றும் தெரில. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ லெவல். வாழ்க்கையை ஜீரோவிலிருந்து ஆரம்பி. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? ஒரு குழந்தை போல் இரு. கற்றுக்கொள்வதில் ஒரு குழந்தை போல் இரு. ரொம்ப உஷாரா இருங்க. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்ல, அவனுக்கு ஆழ் மனசுல ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு. சத்தியமா இருக்கு, இந்த அவையில இருக்கு. நான் தோத்தாலும் பரவாயில்லடா டேய், உன் பேர் வந்துடக்கூடாதுடா, ஏண்டா இப்படி படிக்கிற என்று யோசித்து கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். உஷாராரு. நான் சும்மா உனக்கு சிண்டு முடிச்சு விட சொல்லல. நான் பல்வேறு பயணங்களில் வந்தவள். எனக்கு தெரியும், கூடவே இருப்பாங்க, வெளியிலேயே போவேணும். மச்சான் படம் போலாமாடா? ஏய் நாளைக்கு டெஸ்டடா, வந்து படிக்கலடா வாடா. சொல்வதற்கு வாய் இருக்கிறது, கேட்பதற்கு காது உன்னிடத்தில் இருந்தால் நீ அங்கே தோற்கிறாயோ? அதுக்கா வந்தோம். இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் என் பிள்ளைகளே. நோ என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் தவக்காலம். இந்த காலகட்டத்தில் பலவீனங்களுக்கு நோ சொல்லி பழகுங்கள். யாரும் கூட கிடையாது. சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, எக்ஸாமினேஷன் எழுதனா தனித்தனியா தான் எழுதணும், ரிசல்ட் தனித்தனியா தான் வரும், சேர்ந்து வராது. அதனால இங்க வந்து கம்பானியன்ஷிப் இருக்கலாமே தவிர நோ ஃப்ரெண்ட்ஷிப். ஐ எம் சாரி டு சே திஸ் ஆஸ் a டீச்சர். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், கம்பானியன்ஷிப் வச்சுக்கோ. சேர்ந்து படிக்கலாம், இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் நோக்கம், இலக்கு என்பது மிக குறுகிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த குறுகிய காலத்தில் சில விஷயங்களை சம்பாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற மிக மிக நுட்பத்தோடு இருங்கள். நான் வந்து வெளியில நிறைய பேசுறதுக்கு போறேங்க. இப்போ போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால இருந்தேன். நான் இங்க 5 மாநிலங்கள் பயணம், 8 நிகழ்ச்சிகள், எல்லாரிடத்திலும் நண்பர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் நான் இவ்வளவு பயணம் செய்கிறேன் என்றால் ஒரே ஒரு ரகசியம்தான். கடத்திட்டு போறேன், ஒரு தாயன்போடு கடத்திட்டு போறேன். I will never become personal in official matters. பர்சனலே ஆக மாட்டேன், ப்ரொஃபஷனலா இருப்பேன். ப்ரொஃபஷனலா இரு, அஃபிஷியல் மேட்டர்ல பர்சனல் ஆகாத. என்னை விட்டுட்டு நீ சாப்பிட போயிட்டியா, போ, என்கிட்ட பேசாத. உனக்காக தானே சீட் பிடிச்சி வச்சிருந்தேன், நீ பக்கத்தில் உட்காரல. என்னடா மச்சான் வரேன்னு சொன்ன 3 மணிக்கு 4:30 மணி வரலாம் உட்காந்துட்டு இருக்கிறேன், வரல, சொல்லிட்டு போறது இல்லையா? படா, அதற்காக வர இல்லை. டோன்ட் பி பர்சனலைஸ்ட். இது உன்னுடைய பர்சனலை வளர்த்துக் கொள்வதற்கான காலம் இல்லை. இப்படி காலம் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லை என்றால் நீ பர்சனலைஸ் ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவேன். வந்து வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். கிளியர் பண்றது கஷ்டம். இல்லைன்னா ஹிட் ஆஃப் த புல்சை, ஒரே டைம்ல அடிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உன் இலக்கு, உன்னுடைய வட்டம், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் வேறு. அங்கு செல்வதற்காக இங்கே நீ பயிற்சிக்கு வந்திருக்கிறாய். நீ பயிற்சியாளர் என்பதிலே கவனம் வை. நீ கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறாய் என்கின்ற கவனம் வை. இந்த கவனம் வைத்திருக்கின்றவர்களுக்கு எனர்ஜி கூடுதலா கிடைக்குது. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க கூட்டம் கூட்டமாக தான் வந்துச்சிங்க, போகும்போது தனித்தனியாக பிரித்து விட்டுருவீங்க போல இருக்கேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கேன். போ, இலக்கோடு போ. உன்னுடன் இருப்பது எது? உன் இலக்கு. இரவு பகல் என்று பாராமல் உழை, படி. படித்து முடித்து ஒரு இலக்கை. இவங்க சொல்றாங்கல்ல 22,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 22,000 பேரில் இதோ இந்த சபையில் இருக்கக்கூடிய 2,000 பேரும் சேருங்கள். இதோ என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் 8,000 பேரும் இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த வருடத்திற்கான தேர்வு முடிவுகள் வருகின்ற பொழுது இந்த NRIS அகாடமியில் இருந்து வெளிவந்தவர்களுடைய எண்ணிக்கை 30,000 என்று அவர்கள் சொல்ல வேண்டும். ஒண்ணு கூட தோக்க கூடாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு கூட தோக்கிறதுக்காக வந்தோம்.
தோக்குறதுக்கா வந்தோம்? எதுக்கு தோக்குறது? எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் தோற்கின்றவர்களை மன்னிப்பதே இல்லை. எதுக்கு தோத்த? யோசி. அதுக்கா வந்த? அறிவு இருக்குல்ல, புரியுதுல்ல, எங்க மிஸ் பண்ண? மிஸ் பண்ண கூடாது. மார்க் டெஸ்ட்லயே நீ வந்து கணிச்சுக்கோ, மார்க் டெஸ்ட்லயே அடிச்சு காட்டு, டைம் லிமிட்ட சுருக்கு. உன்னுடைய உயிர் எல்லாம் அந்த எக்ஸாமினேஷன்ல மட்டுமே இருக்கணுங்கிற துணிச்சல் உனக்கு வரட்டும். முதல்ல யாரையும் சார்ந்துக்காத. நான் எப்பவுமே சொல்லுவேங்க, அதை இங்க சொல்லட்டுமான்னு பெரியவங்க கொஞ்சம் காதை மூடிக்கோங்க. முக்கியமா இந்த மாதிரி மிஷன்ல இருக்கிறவங்க லவ் பண்ணாதீங்க. சனிய அது, அந்த நினைப்பு சனிய நினைப்பு, எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நம்மளை உள்ள பிடிச்சி இழுக்கும். அதுலயும் முக்கியமா லவ் பண்ற பக்கத்துல உட்காரவே உட்காராத, நாசம். கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதுங்க. ஒரே விஷயத்த சொல்லுவா பாருங்க, காலையில சொல்ல ஆரம்பிப்பா, சாயந்தரம் வரைக்கும் அதே மேட்டர் ஓடும். எவ்வளவு தாங்க கேட்கிறது? ஐய நிரூபித்து விட்டு ஏதாவது ஒரு, நான் எப்பவுமே சொல்லுவேன், திருமணமானவர்கள் விட்டுடுங்க. திருமணமாகாத பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா, இந்த +2 அப்படி இப்படின்னு இருக்கிறல்ல, இலக்கை அடையும் வரைக்கும் ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத அந்த மேட்டர்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு சனியம் வரும், வந்தா போவாது, வாழ்க்கை முழுக்க கூட இருக்கும். புரியுதா? அதான் வரப்போகுதுல்ல, அதை தேடி ஏன் இப்பவே அலையிற? இருக்கிற வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வரது வந்து சேரும். இந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணாத. நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, உங்களுக்கு சுயமரியாதையை சுண்டி இழுப்பதற்காக சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, காலேஜில் படிக்கும்போது காம்படிஷனுக்கெலாம் போவேனா, கிளாஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் அட்டன் பண்ணுவேன், ஆனால் அட்டன் பண்ணிவிடுவேன். எனக்கு தெரியும் வெறும் சர்டிஃபிகேட்டால் ஒன்றும் நடக்காதுன்னு, பாஸ் பண்ணணும்னு தெரியும். அதனால தான் இன்றைக்கி ப்ரொஃபஸராக இருக்கிறேன், யூஜிசி பே வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். யூனிவர்சிட்டியில் அசோசியேட் ப்ரொஃபஸர் நான், ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரொஃபஸர் நான். யூஜிசிலாம் கிளியர் பண்ணியிருக்கேன், பிஹெச்டிலாம் 2002லேயே கொடுத்துட்டேன். ஸோ ஐ எம் ஃபுல்லி எலிஜிபிள் கேண்டிடேட் நான். இப்போ நான் வைஸ் சான்சலராக கூட போய் உட்காரலாம். ஐ ஹாவ் மை ஃபுல் குவாலிஃபிகேஷன் இன் மை ஹேண்ட். அது வந்து குவாலிஃபிகேஷனில் மட்டும் கீழே விடவே மாட்டேன். நல்லா பேசுவேன், சுற்றுவேன், சாப்பிடுவேன், ஜாலியாக, அதெல்லாம் வேற, இது வேற. சினிமாவில் 10 விசில் அடித்து கை தட்டலாங்க, ரேஷன் கார்டிலலாம் பேர் வச்சுக்க முடியாது. அது நம்ம சுயமரியாதை. அந்த மேட்ரு எனக்கு தெரியும், யாரை எங்கே வைக்கணுங்கிற மேட்ரு எனக்கு தெரியும். நேராக கிளாஸ்குள்ளே நுழைவேனா, எங்கள் அலமேலு ரிஷி மேடம் சூப்பர் டீச்சர், ஆனால் என்னை பார்த்தா ஆகாது அவங்களுக்கு. நேராக உள்ளே போவேன், இப்படியே கேட்பாங்க, என்ன கிளாஸ் கிளாஸ் அப்படிம்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். எல்லாரும் பார்த்து கை தட்டுற ஒரு ஆள் டீச்சர் பேனா எப்படி இருக்கும்? உள்ளே போவேன், இப்படி பார்ப்பேன், 38 பேர் நாங்கள், அதில் 5 லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். தெரியும் எனக்கு, 5 லவ் பண்ணுற 5 தெரியும். நேராக போவேன், 3வது 4வது பெஞ்சில் உட்காரோம், அப்படி பார்ப்பேன். யார் ரொம்ப சோகமாக இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் இருக்கிற தள்ளு அப்படின்னோட தள்ளிடுவா, பக்கத்தில் உட்காந்துருவேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் எனக்கு, பக்கத்தில் உட்காருவேன். ஒரே கேள்வி தாங்க, ஏய் என்னடி ஆச்சு? பேசுவா பாரு 15 மினிட்ஸ். பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் எனக்கு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படி அப்படின்னு நேராக போய் முன்னால் உட்காந்துட்டு அலமேலு ரிஷியை கேட்க ஆரம்பிச்சிருவேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா? என் வலிகளை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும், என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகளை தவிர்க்கவே முடியாது. Stay self-respectful. Self-respectful-ஆ நில்லு.
உனக்கான உணர்வுகள், உனக்கான விஷயங்களை நீ சந்தின்ற. நானு யூ ஃபேஸ் இட். உனக்கானது தானே அது. ஏன் அடுத்தவர்கள் வாயில போடுறத, அடுத்தவர்கள் காதுல ஏன் போடுற? அதை கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காதுகள் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா கேட்கிற மாதிரி நடிப்போம், ஃபுல்லா உள்ள எடுத்துக்க மாட்டோம். என்னை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க, எவனோ நம்மளை பத்தி பேசல, நினப்பு தான். போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், கும்பிட்டால் கடவுள், திருடு போனால் சிலை தானே. கடவுளா சிலை திருடு போகுது? இல்ல இல்ல. ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தீபத்தை விட உயர்ந்தது தானே, உயர்ந்தது தானே. குப்பை எடுக்கிறவன் எப்படிங்க குப்பைக்காரனா? போடுறவன் தானே குப்பைக்காரன். இப்படி யோசிய. செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருந்தனா, செல்ஃப் எஸ்டீமா இருந்தனா பிளிஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க, இனிப்பா ஆயிடுவேன். நீ யாருடைய மேல விழுந்தும் உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு, எவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு, ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருந்துகிட்டெல்லாம் போக மாட்டேன். இந்த வயசுல உலகத்தின் அத்தனை சாதனையாளர்களையும் எடுத்துப்பார், இந்த வயதில் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் பிலோ 20-25 இதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் எக்ஸெப்ஷனல் உண்டு, பெரியார் மாதிரி 74 வயசுல ஆரம்பிச்சார் அந்த பெரியவர். அது வேறு. உன் வயதிலே சில விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது அதை பெரிய பேஷனோடும் அதை சந்திச்சு பாரு. நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடியின் அழகோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கண்களோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விரலோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையோ இந்த 800 கோடி மக்களில் யாரிடத்திலும் கிடையாது, உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கு. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடு, அப்பதான் துணிச்சல் வரும். என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே. நான் ஒரு இடத்துல நின்று இருக்கேங்க. அந்த நின்னு போன அந்த பெண்ணினுடைய வயது 10 வயசுல மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கிறாளே மீனாட்சி, அவளை போல் நிற்கிறேன், காத்து நிற்கிறேன் நான். இந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு எப்பவோ. உங்களுக்கு வந்திருக்க அந்த தெளிவு? ஒரு இன்னசென்ஸோட, ஒரு தெளிவோட இருங்க. ஒரு இன்னசென்ஸ் இருக்கட்டும். எதையுமே ஒரு ஆச்சரியத்தோடு உள்வாங்குங்கள், எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். learn to know unlearn. ஏற்கனவே குப்பைகளாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்களை அந்த கற்றலை விடுத்து புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு மனதை விரிவுபடுத்து. இதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத, ஓபன் ஆயிரு, ஓபன் மைண்டடா இரு. ஓபன் மைண்டடா இருக்கிறேன்னு வச்சுக்கோயேன், உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகும். பாரு, வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த அலாதியான வாழ்க்கையை சந்திப்பதற்கு நான் உனக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை விஜயாலயன் சார் சொன்னார்ல. நான் இப்படி அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. அதாவது என்னை பத்தி நீ நினைச்சிட்டு இருக்கிறது வேற, என்னை பத்தி நான் சொல்றது வேற, உண்மையா நான் வேற. சரியா? நீ மாணவி இல்லையா, நீங்க மாணவர்கள் இல்லையா? என்ன இருந்தாலும் நான் ஒரு டீச்சர் தானே. இந்த உலகத்திலேயே ரகசியத்தை வைத்துக் கொண்டிருக்காதவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான். ரகசியத்தை வச்சுக்க தெரியாது, உயர்வுக்கான ரகசியத்தை கடத்திடுவாங்க, எப்படியோ கடத்திடுவாங்க. உண்மைக்குமே நான் சொல்றேன், உங்கள எத்தனை பேருக்கு இந்த காக்கா கதை தெரியும்? நான் காக்கா கதை ஒன்று சொல்லியிருப்பேன், நீங்க அதை போட்டு காட்டுங்க சார். ஹாங்காங்ல பேசியிருப்பேன் நான் ஒரு காக்கா கதை. ஒரு 10வது ஆண்டு விழாவுக்காக பேசியிருப்பேன். ரொம்ப உலக ஃபேமஸான ஸ்பீச் அது. இந்த என்ஆர் அகாடமியில் பேசின ஸ்பீச்சும் ஐ திங்க் 2 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் அந்த ஸ்பீச்சை. நான் இப்போ உங்களுக்கு கடத்த போற ஒரு விஷயம், நீங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போற ஆட்கள் தான். நான் சொல்றேன், அதை நான் உங்களை எங்க பார்க்க போறேங்கிறத இன்னொரு 10 நிமிஷத்துல சொல்றேன். அது முன்னால இதை சொல்லிட்டு போறேன். இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா? பசிக்க போகுது பிள்ளைகளுக்கு. எனக்கு இங்க பாரு,
இது எத்தனை பேர் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த பிள்ளைங்க? ஓகே. இப்போ நமக்கு எல்லாருமே சிலபஸ்லயே இல்லாம காக்கா கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஆங்கில மீடியம்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு கதை இருக்கு. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு தெரியும் கை தூக்குங்க. கிராஸ் ஹாப்பர் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஆண்ட். வெரி குட். ஒரு 10 பேருக்கு தெரியுது. அப்படியே வச்சுக்கோ, நீ மனசுல வச்சுக்கோ. நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆங்கிலேயன் ஒரு கதை எழுதினான். நமக்கு ஒரு கதை இருக்குது. நம்ம நீதி கதைகள்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஆன் இட். முயல் ஆமை ரெண்டுத்தையும் ஓட விடுவாங்க. எது ஜெயிக்கும்? ஆமை ஜெயிக்கும். ஆமையை வச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் திட்டுறாங்க இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? முயல் தூங்கிருச்சு. அதனால நான் என்ன கேட்குறேன், முதல்ல முயலையும் ஆமையும் ஒரே ஓட்ட பந்தயத்தில் ஓட விடலாமா? அங்கேயே அவுத்து பிளக பிடுங்கி விட்டேன். கதையே செல்லாது. ஆமை சூப்பர். இருக்கிற ஜீவராசிகள்லேயே அதிகமான ஆயுள் வாழக்கூடிய ஜீவராசி ஆமை. முதுகுல அவ்வளோ பெரிய மூட்டை இருந்தாலும் அந்த கடல்ல அதிக அளவு பயணம் செய்கின்ற விலங்கு ஆமை. ஆமைக்கு இருப்பது போல் நமக்கு திசை அறிவு இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது. அவ்வளவு தூரம் அந்த பயணம் போறதுக்கு காரணம் உள்நீரோட்டங்களோடு சேர்ந்து திசை அறிந்து பயணிக்கும். சும்மா கிடையாது ஆமை. எனக்கு வேற சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆமை பூந்த வீடும் அது வேற நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது. ஆமீனா பூந்த வீடு. நான் ஆமீனாவை தேடி திரிஞ்ச எந்த வீட்டுக்குள்ள பூந்து எந்த குடும்பத்தை கெடுத்த நீன்னு பார்த்தா அது கோர்ட்ல வரவங்களா. அதுக்கே ஆமீனான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இந்த கவர்மெண்ட்லாம் வருது இல்லை, இப்போ எல்லாமே மாத்துறாங்களே, இதுவும் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு பல கேள்விகள் உண்டு. என் மனசுல நிறைய கேள்விகள் உண்டு குழந்தைகளை. ஒரு டீச்சரா நான் சொல்றேன், பதில் சொல்வது அல்ல கல்வி, கேள்வி கேட்பது தான் கல்வி. why not? ஏன் பழம் விழுந்தது? கேள்வி. இதுதான் அறிவு. பதில் என்பது நாலேஜ் தான். எஜுகேஷன் அப்படின்றல அது whyல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்கறது தான். எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு. பாருமா, என்னை இது வரைக்கும் நீ கெட்ட வார்த்தையில திட்டினதில்லை. ஆம்பளை மாதிரியா இருக்கிறேன் நானு? அது பெருமை தானேடி. நாங்க ஏன் அவன் பையனை கூப்பிடு, உன்னை பொம்பளை மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்லு. அவன் பெருமைப்பட்டானா நானும் பெருமைப்படுறேன். ஏங்க, ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. நீ ஆணாக இருப்பது உனக்கு பெருமை என்றால் பெண்ணாக இருப்பது எனக்கு பெருமை. அது இல்லாமல் வேறு ஒரு பாலினமாக இருக்கிறது என்றாலும் கூட அது எனக்கு பெருமைதான். இந்த உலகத்தில் அந்தந்த பிறப்புக்கு என்று பெருமை உண்டு. ஒன்றை போல் இன்னொன்று மாறுவதல்ல உலக வாழ்க்கை. இந்த துணிச்சல் எனக்கு உண்டு, சொல்வதற்கான துணிச்சல் எனக்கு உண்டு. கோபித்துக் கொண்டால் பசங்க கோபிச்சுட்டு போட்டோம். பெறுவதற்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை என்றாக பின் என் சத்தியம் உனக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் என் சத்தியத்தின் மீது நான் பெருமை கொள்கிறேன். அப்படித்தான் இருக்க முடியும். அறிவு அப்படித்தான். சூரியனை விட ஒளி முகுந்தது அறிவு அல்ல, சூடானது அறிவு, நெருப்பு அறிவு. அது வெறும் ஒளி மட்டும் அல்ல, அதனுடைய வெப்பம் மிக மிக உயர்ந்தது. அந்த உயர்ந்த வெப்பத்தை நோக்கித்தான் உங்களை செலுத்துவதற்காக நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெப்பத்திற்காக நான் இதை சொல்கிறேன். என்னுடைய உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய அந்த துணிச்சலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். முதல்ல இங்க வரணும். அழகா இருக்கணும்னு நினைக்காத, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினை. எவன் பேசினாலும் எவ பேசினாலும் புரியணும். அதான் அழகு. புரியிற மாதிரி மற்றவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ. புரியிற மாதிரி பேசலையா, இவங்க புரியிற மாதிரி பேசலங்கிறதையாவது புரிஞ்சுக்கோ. இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா? இந்த புத்தி இல்லை என்றால் தான் தாழ்ந்து தாழ்ந்து போகிறோம்.